ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 days weight loss challenge டே 17. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னடா நான் டே ஃபுல்லாக வேற ட்ரெஸ், இன்னைக்கு இப்போ வேற ட்ரெஸ் நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டு. ஸோ அதுக்காக தான் ஆக்டர் மகாலட்சுமி மேம் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி மேம் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபேட் மேன் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப். ஸோ அவங்களோட பிராண்டு ஒரு ஊறுகாய் அப்புறம் தொக்கு, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கிராண்ட் மாஸ் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு இது, அந்த ப்ராடக்ட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரொமோஷனுக்கு நான் வந்து அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி அதுக்கு ஷூட் பண்ணணும். ஸோ அதுதான் சரி, அதுக்குள்ளே இன்ட்ரடக்ஷனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா, சரி அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களும் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுல வந்து நான் சூப்பரா வந்து ப்ரொமோட் பண்ணி தர்றேன். ஸோ நான் யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் ஷேர் சாட்டு, இது 4லையுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யாருக்காவது பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ப்ரொமோஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட பேஜை ரெஃபர் பண்ணுங்க, ஓகேங்களா? அப்புறம் ரவை உப்புமா வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு. எப்பவுமே ஹெல்தியான விஷயம் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். நைட் டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டனாக இருக்கணும். ஸோ ஒரு உப்புமா அதை மட்டும் நம்ம எடுத்து முடிக்க முடியாது. ப்ரோட்டீன் ஃபைபரில் நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒன்லி ஃபைபர் மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிடக்கூடாது. ரெண்டுமே நமக்கு வேணும். காப்ஸ் எல்லாமே நம்ம மற்றதில் சாப்பிட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் வரும், அது நமக்கு போதுமானது அளவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்றது அந்த கான்சென்ட்ரேட்ல இருங்க. ஒரு சிஸ்டர், அதாவது பிரபுன்னு ஆரம்பிக்கும் அந்த சிஸ்டர் வந்து எப்பவுமே எனக்கு நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்னதுல எதுலையுமே ப்ரோட்டீன் இல்லாத மாதிரியே இருந்துச்சு சிஸ்டர். ஸோ நான் நிறைய டெய்லியும் சொல்லிட்டு இருக்கேன். அகெயின் நீங்கள் அதே மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு பயிர் வகையோ, ஏதோ ஒரு முட்டையோ, இல்லை சிக்கனோ, ஏதோ ஒன்று ஆட் பண்ணுங்க உங்களோட டயட்ல. 3 வேளையுமே ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த மாதிரி இருக்கட்டும். ஏதாவது ஒரு வேலை சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து எல்லா வேலையிலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் டயட் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. நல்லதா சாப்பிட்டு நம்ம குறைச்சாதான் அது நல்லது. சரிங்களா? தருண் அமைதியாரு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டை டயட் இருக்க சொல்லாமே, அவர் இருப்பாருங்க ஒரு 10 days 20 days இருப்பார். அதுக்கப்புறமா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆல்ரெடி சொல்லிக்கலாம், அண்ணன் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிதாங்க, அவர் டக்குன்னு இது பண்ணிடுவார். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. என்னை அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே வெயிட் லாஸ்ன்றது ஒரு மைண்ட் கேம் மாதிரி. அது நம்ம டிசைட் பண்ணா மட்டும்தான் அதை நம்மளால பண்ண முடியும். இல்லை நம்ம ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, ஒரு சிலர் இது பண்றாங்க, கண்டிப்பா அது பாசிபிளே கிடையாது. அவங்களோட ஒர்க் டென்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால அவரோட ஒர்க் இருக்கு, இது எல்லாமே இருக்கு, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் இது நீங்க குறைச்சா நல்லதுன்றத நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். பட் அவங்களுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டண்டா இருப்பாங்க, ஒரு 20 days இருப்பாங்க, அகெயின் வந்து மாறிடுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கு நைட்டு வந்து லேட் நைட்ல தூங்குறது, அவங்க எடிட் பண்ணிட்டு, சாரி அது எடிட் மீன்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு, ஸோ அதனால வந்து அப்படி இருக்குங்க. சரிங்களா? பட் குறைக்கணும், கண்டிப்பா குறைப்பாங்க, உங்ககிட்ட சொல்லுவேன் நான். அந்த குக்கர்ல சாம்பார் வைக்கிறது எப்படி சிஸ்டர்ன்னு கேட்டீங்க. குக்கர் சாம்பார் குழஞ்சிடாதா அப்படின்ற மாதிரி காய்கறியை வந்து பெருசா போடுவேன். அப்புறம் வந்து 1-2 விசில்ல டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த கத்திரிக்காய்லாம் போட்டால் குழஞ்சிடுங்க. ஸோ நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹார்டான காய்கள் மட்டும்தான் பயன்படுத்துவேன் அந்த மாதிரி குக்கர் 1 pot சாம்பாருக்கு. பனானா வந்து சாப்பிடலாமான்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், வெயிட் லாஸ்க்கு பனானா வேண்டாங்க, வெயிட் கெயினுக்கு தான் பனானா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம். நீங்கள் எந்த ஏரியான்னு கேட்குறீங்க? டெல்லியில் வசந்த் விகாருங்க. ஆம்லெட் போடும்போது ஆயில் வந்து போட்டிங்களான்னு கேட்டிங்க. நான் எப்போவுமே சுத்தமாக ஆயில் இல்லாமே போட்டுடுங்க. அந்த மாதிரி ஏதாவது பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லாமல். ஒரு சிலது அப்படிக்கிற மாதிரி லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டுடுங்க ஆம்லெட். சரிங்களா? வாழைக்காய் கூட்டு சாப்பிடலாமான்னு. வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு சாப்பிட்றத விட கூட்டு சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் ஆட் ஆகும், நல்லதுங்க, சாப்பிடலாம். சரிங்களா? பொரிச்சு அதாவது வறுத்து பொரியல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கலாம்.
வாக்கிங் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா ஹெட்ஃபோன்ஸ் கூட போட்டுட்டு நீங்க வந்து நல்லா வாக்கிங் வந்து பண்ணலாம். உங்களுக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏதோ மியூசிக் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்காக இப்படி ஃபோனை நோண்டிட்டே நீங்க போனீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. 2 கையும் அசைக்கணும். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து நார்மலா இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தா சி செக்ஷனான்னு கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்தனால ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம்னு ஒரு பயம் வரும்ல, அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி. ஸோ அதனால எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சின்னதாக கூட சீட் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ்ன்றது சிம்பிளா டயட் மட்டும் இருந்தால் போதாதுங்க. டயட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே கரெக்டாக தூங்கணும். அதுவும் இரவு தூக்கம் மட்டும்தான், பகல்ல தூங்கக்கூடாது. சரியா தண்ணி குடிக்கணும். கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, டென்ஷன் எடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. சம்டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஸ்டக் வந்து இருக்க தான் செய்யும். அதனால நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இன்ச்சஸில் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்றீங்க. நிறைய வெரைட்டிஸ் மில்லட்ஸ் அது இதுன்னு காட்டுறோம். சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா உங்களுக்கு தெரியும் இதை வந்து ஓகே செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருப்பீங்க. ரைஸை சாப்பிட்டு சாப்பிட்டு லேசி ஆகுறோம். இன்னொரு விஷயம் பத்த மாட்டேங்குது. நமக்கு வந்து அகெயின் சாப்பிடணுன்றதை தான் கொடுக்கும். ஏன்னா அதில் ஃபைபர் கிடையாது. ஸோ அதுதான். சரிங்களா? ஸோ அதனால நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொரி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாப்பிடலாம், கொஞ்சமா சாப்பிடுங்க. இங்க வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கா நீங்க இருக்கிற ஏரியாலன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க இருக்கிற ஏரியா இங்க ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இந்த சைட்லாம். ஸோ அதனால கிரீனிஷா இருக்கிறனால அந்த அளவுக்கு இல்லைங்க இங்க. அது போக நாங்க இன்டோர் பிளான்ட்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வைப்போம் அந்த பொல்யூஷனுக்காக தான். ஸோ அதனால நைட்ல ராகி, சேமியா, அவல் இதெல்லாம் சாப்பிடலாமா? எல்லாமே ஹெல்தியான விஷயம் சாப்பிடலாம். குவான்டிட்டி கம்மியா எடுங்க. அதுல ப்ரோட்டீன் ஃபைபர் ஏதாவது ஆட் பண்ணி எடுங்க. ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நானே ஸ்வீட் பொட்டேட்டோல பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. ஆனா எனக்கு தெரியலங்க. அதனால அப்புறம் நீங்க சாப்பிட்ற ஃபுட் டைமிங் என்ன? காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:30க்குங்க. சரிங்களா? 9:30 to 10க்குள்ள சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா மதிய லஞ்ச் வந்து 1:30 to 2 இல்லைன்னா 2:30 அதுக்குள்ள. சரிங்களா? நைட்டு டின்னர் வந்து 6:30 to 7க்குள்ள கண்டிப்பா முடிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதாங்க. சரிங்களா? 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பா குடிச்சிருங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.75 வந்து இருக்குது. சூப்பர். ஸோ இனிமே நமக்கு வந்து குறையுங்க. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் மல்லி, இது எல்லாமே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஊற வச்சாச்சு. சரிங்களா? எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வர்ற மாதிரி. சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலையில் கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறேன். இது வெயிட் லாஸ்க்கு, தொப்பை குறையிறதுக்கு, ரெகுலராக கூட நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்லையோ இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காலையில் எம்டி ஸ்டமக்கில் சூப்பராக வெதுப்பாக குடிச்சிட்டு அப்புறமா இங்கே ஒரு தாளிப்பு பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம் தான் வந்து தாளிக்கிறேன் நான். ஸோ அதை வந்து தாளிச்சு விட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆட்டா நூடுல்ஸ் இருந்துச்சு. சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா பண்ணணும்னு யோசிக்கும் போது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பண்ணேன். சும்மா கொஞ்சமாக வரமிளகா லைட்டாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக. அப்புறமா ஃப்ரூட்டும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. பப்பாளி இங்கே பாருங்களேன். டெல்லியில் இந்த மாதிரி பப்பாளிலாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்லா விதை வச்சு எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு விதை கூட இல்லாமல் இருக்கும் ஒரு சில பப்பாளி. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். நல்லா அதை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பழத்தை கட் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் நேற்று வச்ச கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அந்த கொண்டக்கடலை இருந்துச்சா
அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பப்பாளிலாம் வச்சு எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறமா அம்மாச்சிக்கும் காஃபியோட எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு கையோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுறேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து மெயின்டைனிங், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பேன் நான். ஸோ அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோட காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பப்பாளி பழம் வந்து நிறைய எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கிறேன் ப்ரோட்டீன்காக. அதுக்கப்புறம் இது ஒரு கொய்யாக்கா சின்னது வந்து சிகப்பு கொய்யாக்கா, அதையும் வந்து வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லதுங்க. ஆனால் கூட ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க சரிங்களா. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குக்கரில் வந்து சாதமும் வச்சு விட்டுட்டேங்க. ஸோ பிள்ளைங்க கேட்டால் கூட பருப்பு பொடி இருக்குது, நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்த தர்பூசணி பழம் இருந்துச்சு, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஜூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எதுவுமே சீனி போடலாம், தண்ணி ஊற்றலாம், அதில் இருக்க அந்த பழத்தில் உள்ள தண்ணி தான் சரிங்களா. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு இஞ்சி சாயாவும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நான் எனக்கு ஜூஸ் வச்சுருக்கேன். அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வந்து இருந்தது. அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் துவையல் பண்ணால், சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, சரி அது பண்ணிட்டு இருக்கும்போது சரி நான் சியா சீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும், 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் பெரும்பாலும் வந்து எப்பவுமே ஃப்ரூட்டாக தான் சாப்பிட சொல்லுவேன். ஆனால் வந்து ஜூஸ் வந்து சம்டைம் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வெயில் டயத்தில் இது மாதிரி சியா சீடு இல்லைனா சப்ஜா சீடை ஊற வச்சுட்டு போட்டு நீங்கள் குடிங்க, ஃபைபர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதினா கொத்தமல்லி துவையல் தான் அரைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா கருப்புலேருந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் போட்டுட்டு கூடவே வந்து பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு சிம்பிள் சட்னி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு தக்காளி உப்பு போட்டு நம்ம எப்போ வதக்குவோம்ல ஆஸ் யூஷுவல், ஸோ அதே மாதிரி அகெயின் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ உப்பு மட்டும் பார்த்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் புதினா கொத்தமல்லி இதெல்லாமே நல்லாவே குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி அதை சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதினா கொத்தமல்லிலாம் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் டயத்தில். இந்த மாதிரி துவையல் நம்ம கஞ்சி வகைகள்லாம் குடிக்கும்போது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எனக்கு கஞ்சி வகையில் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இங்கிட்டு சட்னி அதுக்கு வதக்கி வச்சுட்டேன்னா அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து சாமை அரிசி எடுத்துருக்குறாங்க, நீங்க என்ன மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சமா வந்து ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதே 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்க பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்க ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பயிர் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா துவையலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன், செம்மையா கலர்ஃபுல்லா. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் தயிர் சோரோட அந்த துவையல் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா பசங்களுக்கும் சாதத்தில் பிரட்டி நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சு அந்த அரிசி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல அதை சேர்த்துட்டு நல்லா 1க்கு 2 மடங்கு கூட நல்லா தண்ணி வைக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து கஞ்சி மாதிரி பண்றதுக்காக. ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு பண்ணும்போது தான் மில்லட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் பூண்டு பருக்களும் சீரகமும் வந்து போட்டுட்டு நம்ம உப்பு போட்டு நம்ம அப்படியே குக்கரை மூடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்க போறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. இந்த மாதிரி என்ன மில்லட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், வேற ஏதாவது பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த பாருங்களேன் குக்கர்ல ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா அழகாக சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான், கஞ்சி ரெடி. கொத்தமல்லி வேணுனாலும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலை. நான் அப்படியே எடுத்துட்டு அந்த துவையல் ஒரு அவுச்ச முட்டை வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா அந்த துவையலோட அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு அமிர்தமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த மகாலட்சுமி மேம் கிட்ட இருந்து, அதாவது ஃபேட் மேன் அவங்க இருக்காங்களே அவங்களோட ஒய்ஃப், அவங்க வந்து ஒரு பிராண்டு கிராண்ட் மாஸ் மேஜிக்னு வச்சிருக்காங்க. அதுல இருந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த ரிவ்யூ வந்து எடுத்துட்டு வீடியோ. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து செம்ம மலங்க இங்க வரையில வந்து பிள்ளைங்க பீஸா எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ரோல் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ரோல் தான் இன்னைக்கு என்னோட டின்னர். சிக்கன் ரோல், நல்லா சிக்கன் நல்லா ஃபில்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைட் அண்ட் ஷீட் ஆயிடுச்சு. ஸோ பட் நான் சீக்கிரமே முடிச்சிட்டேன். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடி அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா. கடைசியா நான் நார்மலான தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேங்க. 6:30 to 7 நீங்க டின்னர் முடிச்சிருங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேற எதுவுமே சாப்பிடாதீங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.